சுவையான சூடான தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், பச்சைக்கடலை பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறம் அவங்க கூட வந்து தண்டை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்டை ஆட் பண்ணலாம், அதையும் ஆட் பண்ணிடுவோம். இவங்க கூட வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டேன். இவங்க நல்லா வெந்து வரணும். இந்த தண்டு எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிறுநீரகத்தில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த வாழைத்தண்டை வந்து வீக்லி ஒன்ஸு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கல் போடுறதுக்காக வந்து நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருந்தால் டாக்டர்கிட்ட கொஞ்சம் போகிறத கம்மி பண்ணிக்கலாங்க. எதை கண்டதையோ வாங்கி சாப்பிட்டு நல்லதை சமைச்சு சாப்பிடாத நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கிறோம். இந்த தண்டை பார்த்தோன்னே இன்றைக்கி என்னான்னு தெரிலங்க, காலையில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இல்லை, எனக்கு எங்கள் அக்கா மாமியார் வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஞாபகம் வந்துடுச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டை வந்து அவ்வளோ மெலிசாக சூப்பராக பொடி பொடியாக கட் பண்ணுவாங்க. நம்ம காலையில் ஏகப்பட்ட வேலையை செய்யணும், அவ்வளோ பொடி பொடியாக நம்மளால் கட் பண்ண முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக சமைக்க தெரியும். அதனால் கட்டிங் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு தானே முக்கியங்க. இருந்தாலும் எல்லாமே முக்கியம்தான் லைஃப்பில். இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை கட் பண்ணுறது சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடணும் அப்படின்னு நினப்பேன் நான். அதனால் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக உப்பு காரம் எல்லாம் பார்த்து சமைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவசரமாக டேஸ்ட் பண்ணாமல் சமைச்சோன்னா டேஸ்ட்டு நல்லா வராது. இவங்களுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இவங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இவங்க கூட வந்து தேங்காய் துருவி போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான தண்டு பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.